தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 4 நாட்களாகவே மதுரையின் சித்திரை திருவிழாவுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். திருவிழா அப்படின்னாலே பல ஊர்களில், பல மாநிலங்களில், பல நாடுகளில் கூட திருவிழா நடக்கலாம். ஆனால் எல்லா திருவிழாவிற்கும் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு திருவிழா எது அப்படின்னா நம்ம மதுரை சித்திரை திருவிழா தான் சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த சித்திரை திருவிழாவானது தொடங்கியிருக்கு. மே 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணமும், மே 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான நிகழ்ச்சியாக நாம் பார்த்தது திருக்கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பெற்ற மகளுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம். ஏன் பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் தந்தையருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஊரே சேர்ந்து சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய நிகழ்வுன்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம். சரி, இந்த திருக்கல்யாணத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் உணவுகள் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு ஹால் புக் பண்ணி அங்கே 1.5 லட்சம் பேர் சாப்பிட்றதுக்கு விருந்து 3 நேரம் பார்த்தீங்கன்னா விருந்துகள் அங்கே போட்டுகிட்டே இருப்பாங்க. சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடியது இந்த திருக்கல்யாணம். அது மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். சித்திரை திருவிழாவில் அந்த திருக்கல்யாணம் பார்ப்பதற்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும். அடுத்த நாளே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, தேரோட்டமானது நடைபெறும். இந்த தேர் உருவாக்கப்பட்டது மன்னர் திருமலநாயக்கர் காலத்தில் தான். 400 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த தேர் தான் மதுரையில் இருக்கக்கூடிய தேர். பொதுவாக மதுரையில் 2 தேர்கள் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய தேர் பெரிய தேர். அதில் தான் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் தனியாக வருவாங்க. 2வது வரக்கூடிய தேர் மீனாட்சி தேர். சின்ன தேராக இருந்தால் ரொம்ப அழகான தேராக இருக்கும். அந்த தேர் வடம் வரக்கூடிய அந்த பகுதி பார்த்திங்கன்னா, தேர் ஆடி அசைஞ்சு வரக்கூடிய அழகு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய, குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய எழுச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுச்சி அந்த தேர் இழுக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். இதையெல்லாம் தாண்டி அந்த தேருக்கு பின்னாடி அந்த தேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வருவாங்க. அது ரொம்ப உயிரையும் பணையம் வைத்து அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆத்ம திருப்தியாக பார்ப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு தேரை வலம் பிடிச்சி இழுத்து இந்த 4 மாசி வீதிகளிலும் இந்த தேர் வலம் தேர் எங்கேருந்து புறப்பட்டதோ அதே இடத்துல கொண்டு நிப்பாட்டுறது தான் வழக்கம். இந்த தேர் திருவிழா மதுரை மக்களே ஜெகஜோதியாக கொண்டாடுவாங்க. இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், ஆண்கள் என எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து அந்த தேர் வரக்கூடிய நேரத்தில் அந்த மாசி வீதிகளில் குமியுவாங்க. பார்த்து கண்கொள்ளா காட்சியை ரசிப்பாங்க. இந்த தேரோட்டத்தோட பார்த்தீங்கன்னா, அந்த தென்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய திருவிழாக்களானது நிறைவடையுது. அதுக்கப்புறம் இப்படியே வடகரைக்கு செல்கிறோம். இங்கே அழகருடைய திருவிழா நம்ம பார்க்குறோம். கோவிலிருந்து வெளியே புறப்படும் போது அங்கே வாசலில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவிலில் கருப்பணசாமி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் அழகர் வெளியே வருவார். தங்க பல்லாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தங்க பல்லாக்கில் அழகர் வரக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவருடைய தோற்றங்களே வேற மாதிரி இருக்கும்.
மண்டையில் ஒரு கொண்டையெல்லாம் போட்டிருப்பாரு, காலில் சலங்கைகள் கட்டியிருப்பார், கையில் வளரிகள், அதாவது போருக்கு போகக்கூடிய ஆயுதங்கள், அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பார். இதெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து தங்க பொல்லாக்கில் தான் அவர் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் வந்து அவர் உள்ளே வந்து போகிறாரு. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதிர் சேர்வை நடந்து அந்த தல்லாகுளம் கோவிலுக்குள்ளே அவர் வந்து செல்லும்போது அங்கிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை வந்து அவர் வந்து போட்டுக்கொண்டு தங்க குதிரையில் வந்து அங்கேருந்து தான் வந்து ஏறுறாரு. தங்க குதிரையில் ஏறி அதிகாலையில் வந்து 5:45 மணிக்கு வைகை ஆற்றுக்குள்ளே கள்ளழகர் வந்து இறங்க வருவார். அந்த காட்சி பார்த்தீங்கன்னா அந்த வைகை ஆற்றங்கரையில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவங்க கோஷங்கள் எழுப்பி அழகரை ஆரவாரம் செஞ்சு அற்புதமாக அவங்க வந்து வரவேற்று, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வழிபாடுதல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சக்கரை மேலே வந்து வாழை இலை போட்டு அதுக்கு மேலே கற்பூரங்கள் ஏற்றி அவங்க அந்த கடவுளை வழிபடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வந்து ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்கும். அங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ராமராயர் மண்டபத்தில் வந்து அவருக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சி அவர் வந்து குளிர்விக்கும் வகையில் வந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த தோல் பையில் வந்து தண்ணீர்களை நிரப்பி அழகருக்கு வந்து அவங்க நீர் பாய்ச்சக்கூடிய காட்சிகள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கள்ளழகர் வந்து எதற்காக வராரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயம்தான் அடுத்த நாள் நடைபெறும். எதற்காக கள்ளழகர் வந்து அழகர் கோவிலிருந்து வெளியே வராரு, அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தான் வந்து வெளியே வராரு. ஸோ அந்த நிகழ்வானது நடைபெறும். அடுத்து வந்து அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கருட வாகனத்தில் அழகர் இருப்பார். அதே மாதிரி வந்து அந்த வண்டியூரில் இருக்கக்கூடிய தேனூர் மண்டபத்தை பிரத்யேகமாக இதுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஏற்றாவில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குளம் வெட்டப்பட்டிருக்கும். அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாரைகள் கட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அவர் அந்த முனிவருடைய சிலை அங்கே வச்சுருப்பாங்க. அந்த சிலையை அங்கே வச்சதுக்கப்புறம் அவருக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். கருட வாகனத்திலிருந்து வந்த அழகர் வந்து அந்த முனிவருக்கு வந்து சாப மோட்சனம் கொடுப்பாரு. அந்த மோட்சம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அழகான கொக்குகள் வந்து பறக்க விடப்படும். மண்டுக முனிவருக்கு வந்து சாப மோட்சனம் வந்து அழகர் வந்து வழங்கிறாரு. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இரவே வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் தசாவதார நிகழ்ச்சி. இந்த தசாவதார நிகழ்ச்சியை குறித்து நாம் பேசுகிறத விட இதை குறித்து பேசுவதற்கு நம்முடன் திரு ஞானசம்பந்தர் ஐயா இணைஞ்சிருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, சித்திரை திருவிழாவுடைய முக்கிய தொகுப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடியது இந்த தசாவதாரம் நிகழ்ச்சி தான். இந்த தசாவதாரத்தை குறித்து பார்த்தீங்கன்னா நாம் பேசுகிறத விட இந்த மண்ணின் மைந்தன் கலைமாமணி விருது பெற்ற பேராசிரியர் கு ஞானசம்பந்தர் அவர்கள் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் ஐயாவுக்கு வந்து ஒரு வணக்கம் தெரிவித்து வரவேற்றலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் ஜெகன். தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். சித்திரை திருவிழாங்கிறது மிக முக்கியமான திருவிழா. மதுரைக்கு மட்டுமில்லை, தமிழகத்திலே இந்தியாவிலேயே பெரிய திருவிழா என்று கூட இதை சொல்லலாம். ஐயா, இப்போது சித்திரை திருவிழாவில் பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசினதை நாங்களும் கேட்டிருக்கோம். இப்போ இந்த தசாவதாரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நள்ளிரவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, ராமராயர் மண்டபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும், பல புத்தகங்கள்லேருந்து நீங்கள் பல தகவல்கள் வந்து எடுத்திருந்திருப்பீங்க. இந்த என்ன நடக்கும் அந்த திருவிழா அப்போ அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக விவரமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாக சித்திரை திருவிழாங்கிறது என்னென்னா, வைகையை வந்து இருகரையாக பிரித்து தெற்கு பகுதி முழுவதும் சைவத்துக்கான திருவிழாக்களாக நடக்கும். அவர்களுக்கான திருவிழா சித்திரை மாதத்தில் கொடியேற்றத்திலோடு தொடங்கும். மிக முக்கியமான திருவிழான்னு சொன்னீங்கன்னா அதில் பட்டாபிஷேகம், திக்விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டத்தோடு அந்த நிகழ்ச்சி முடியும். இதெல்லாம் வைகையினுடைய தெற்கு பக்கம். அதே நேரம் வடக்கு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாலிருஞ் சோலை என்று சொல்லப்படுகின்ற 108 திவ்ய ஸ்தலங்கள் ஒன்றாகிய அழகர் கோயிலிருந்து சுந்தரராஜ பெருமான் கள்ளழகராக வேடமடைந்து ஆற்றை நோக்கி வருவார். அவர் வர்ற போதே அவர் எதிர் சேவை கொள்கிற போது ஆண்டாளுடைய மாலையை அவருக்கு
சமர்ப்பித்து அவரை வரவேற்று பிறகு அவர் வந்து ஆற்றுல இறங்கிட்டு வண்டியூர் நோக்கி போகிறாரு. சுதபஸ் என்கின்ற முனிவர் ஒருவர் ஒரு காலத்தில் தவம் பண்ணும்போது இவரை துர்வாசு முனிவர் வந்ததை பார்க்காம அவர் கொஞ்சம் மயங்கி இருந்துட்டாராம். அந்த உடனே அவர் கோபம் கொண்டு நீ தவளையாக போன்னு சொல்லிடுறாரு. ஐயோ எனக்கு எப்போதான் விமோச்சனம்னு சொன்னோடனே கலியுகத்தில் எம்பெருமான் கள்ளழகராக வருகிற போது உனக்கு அது சாவு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்படி மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் அழிச்சிட்டு திரும்ப ராமராயர் மண்டபடிக்கு வர்றாரு. வந்து அங்கே தசாவதார நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அது நேரடியாக நிகழ்ந்தது. நான் அங்கே போய் நான் நேர்முகம் பண்ணியிருக்கேன். இந்த 10ங்கிற அந்த அவதாரத்தை அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னும் 10வது அவதாரம் எடுக்கலைன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் இவர் ஒவ்வொரு அவதாரத்தையும் ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, இந்த முதல் அவதாரமாகிய மச்சாவதாரம் இதில் நீங்கள் மனித குல வளர்ச்சிக்கும் இதை ஒப்பிட்டு நீங்கள் சொல்லலாம். டார்வினுடைய தியரி அதன்படி பார்த்தா அமீபால இருந்து தான் உயிரினங்கள் தோன்றியது. நல்லா சொன்னால் நீரில் தான் முதல் உயிரினம் தோன்றியது. அதன்படி மச்சாவதாரத்தை இவர் தொடங்கினார். அடுத்து தண்ணியிலையும் தரையிலையும் இருக்கக்கூடிய உயிரினம் அடுத்த வளர்ச்சி அதுதான் ஆமை. ஆமையினுடைய வயதுங்கிறது 300 வயசுக்கு மேலங்கிறாங்க. இப்ப இவர் 2வது அவதாரம் ஏன் எடுக்கிறார்னா, தேவர்களுக்கு வலுவில் இருந்த போது அவர்களுக்கு அமிர்தம் வேண்டியிருந்தது. அந்த அமிர்தத்தை எடுப்பதற்காக ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த மலை ஆடிக்கிட்டே இருக்கு நகர்ந்து. நம்ம ஊர்ல அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, பானை நகலாம இருக்கிறதுக்கு பிரிமணம் வைப்பாங்க. அந்த பிரிமணம் மாதிரி தான் போய் இவர் என்ன பண்றாருன்னா ஆம அவதாரம் எடுத்து போய் அதை தாங்குறாரு. இதுதான் எனக்கு 2வது அவதாரத்தினுடைய நோக்கம். அப்புறம் அதில் கடையப்பட்டது, விஷம் வருது, சிவபெருமான் எடுத்துக்கிறாரு. பிறகு ஒவ்வொன்றா வருது. அமிர்தம் வந்த பிறகு அதை வந்து எடுக்கிற போது சண்டை வந்தப்ப மோகினி அவதாரம் எடுத்து அதை இவங்களுக்கு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இப்போ இந்த மோகினி அவதாரம் இந்த தசாவதாரத்தில் போட்டு காட்டுவாங்க. இங்கே 10 அவதாரத்தில் இந்த முறைப்படி போட மாட்டாங்க, ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி போடுவாங்க. இந்த மோகினி அவதாரம் இங்கே உண்டு. ஆனால் 10 அவதாரத்தில் மோகினி அவதாரம் கிடையாது. ஆமாம், நிலத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வராகம். பன்றி. இப்ப நீங்க ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர் இருக்கு விருத்தாச்சலம் பக்கத்துல. அந்த ஊர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த பூவராக சாமி, என்னுடைய இணைய நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் தசாவதாரம் எடுக்கிறப்ப நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு பேரு அந்த மண் எடுக்கிறவங்களோட சண்டை போடுவாங்கல்ல, நமக்கு இருக்கிறது ஒரு பூமி தான் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த பூமியை காக்கிறதுக்காக வந்த அவதாரம் தான் இந்த அவதாரம். அடுத்த பரிணாமம் என்ன அப்படின்னா, 4வது அவதாரம் பிரகலாதனுக்காக. பிரகலாதன் வந்து என்னை காப்பாற்ற ஹரி வருவார். அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், இந்த தூண்ல இருக்கானாடா அப்படின்னு கேட்கறான். இரணிகசிப்பு தூணிலும் உள்ளான் துரும்பிலும் உள்ளான் சொல்லிட்டு அணுவை சதகூரிட்ட கோணிலும் உள்ளான். அணுவை பிளக்க முடியுமான்னு பேசுறோம்ல, கம்பன் காலத்துல சொல்றான். சொல்லிட்டு நீ சொன்ன சொல்லிலும் உள்ளன் அப்படிங்கிறான். நீ இப்போ கேட்டியே அதுலேயும் இருக்கான்னு சொன்னிட்டு அந்த நேரம் தூணை மிதித்து உடைக்கிறான். உள்ள இருந்து நரசிம்மம் பாதி மிருகம் பாதி மனுஷன். அதாவது மனுஷனும் கொள்ளக்கூடாது, மிருகமும் கொள்ளக்கூடாது. அதனால பாதி மிருகம் பாதி மனுஷன். காலையிலையும் கொள்ளக்கூடாது, சாயங்காலம் சொல்லக்கூடாது. அதனால இரவும் கொள்ளக்கூடாது. சாயங்கால நேரம் வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, நிலைப்படியில் வச்சு, தரையிலையும் இல்லை ஆகாயத்திலையும் இல்லை, மடியில் வச்சு, ஆயுதத்தில் இல்லை கை நகத்தை வச்சு அவன் கொல்லப்படுறான். இதுதான் அந்த நரசிம்ம அவதாரம். முதல் மனித வடிவம் எதுன்னா இந்த வாமன வடிவம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம் தான். அப்புறம் அடுத்த அவதாரம் என்னன்னா, அந்த காட்டு மனுஷனா இருந்த ஒரு அவதாரம், கையில கோடாரியோடு மரங்களை வெட்டி தெரிகிற மாதிரி அவதாரம் பரசுராமர். ஜமதக்கினி முனிவருடைய மகனா பிறந்து ரேணுகாதேவி தாயார் ஒரு தவறு செஞ்சதுனால தாயை வெட்ட சொல்றாரு அப்பா. மூத்த மகன் தயங்கி ஓடி போயிடுறான். 2வது மகனாகிய பரசுராமர் சடாரன் தாயினுடைய தலையை வெட்டிடுறாரு. உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டோடனே எங்கள் அம்மா தான் வேணும்னு சொன்ன உடனே சரி போய் தலையை ஒட்ட போய் வந்துடுங்கிறாரு.
அந்த பரசுராமன் தான் இந்த அவதாரம், அடுத்த அவதாரம். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வேட்டைக்கார சமுதாயம்னு மனித குணத்தில் நம்ம சொல்லுவோம். அது ராமனுடைய வில்லும் அம்பும். அதுக்கு அடுத்த அவதாரம் பலராமனுடைய அவதாரம். அப்புறம் கண்ணனுடைய அவதாரம். பலராமனும் கண்ணனும் கம்சனை அழிப்பதற்காக பாரத போர் நடத்துவதற்காக வர்றாங்க. நிறைவாக இந்த உலகம் அழியிறதுங்கிறதுக்கு ஒரு புதிய உலகம் தோற்றுவதற்கு ஒரு உருவம் வரும். அதான் கல்கி. இப்போ கூட கமல் அந்த படத்தில் நடித்தார் கல்கி அவதாரங்கிறது. இப்படியான சூழல் இது எல்லாமே வருஷப்படுத்தி சொல்லி அந்த அவதாரங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக நம்ம இப்போ கவலைப்படுற போது கவலை தீரும். அந்த நேரத்தில் கடவுள் நமக்கு துணையாக நிற்பான். கடவுள் தான் வரணும். இன்னமும் முருகன் மயிலில் மயிலை கட்டி போட்டு வருவார் இவர், அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எந்த ரூபத்துலையாவது நமக்கு ஒரு உதவியை செய்கிற போது தெய்வமாக காப்பாற்றனப்பான்னு சொல்கிறோம்ல, அதுதான் கடவுள்னு நம்ம நினைக்கிறோம். இந்த திருவிழா முடிஞ்ச பிறகு பூப்பல்லாக்கு முடிஞ்சோடனே அழகர் பரப்புவார். இதுதான் தசாவதாரம் பற்றிய செய்தி. இதை நான் தந்தி டிவி மூலமாக மக்களுக்கு சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், எத்தனை நாளைக்கு தான் இப்படி புராண கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்குதுன்னு. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. கண்ணாசன் சொல்றார், எல்லாவற்றையும் எடுக்கணும்னு நம்ம வரிசைப்படுத்துவதும் இல்லை, நாம் யாரையும் கம்பல் பண்ணுவதும் இல்லை. ஆனால் கதைகள் இல்லாத தேசமோ கற்பனை இல்லாத உலகமோ வறண்டு தான் போய்விடும். கதை சொல்கிறது முக்கியம் இல்லை, அது எளிய மக்களுக்கும் போய் சேர அளவுக்கு ரொம்ப எளிமையாக கதை சொல்கிறதில் ஐயாவை அடிச்சுக்கவே முடியாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இதோட கள்ளழகருடைய திருவிழாவானது நிறைவடையுதுங்க. ஸோ விடைபெறுகிறார் கள்ளழகர்னு தான் சொல்லணும். அந்த இறுதி கட்டமாக கள்ளழகர் விடைபெறும்போது மதுரை தல்லாகுளம் பகுதியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா பூப்பல்லாக்கு நிகழ்ச்சியானது நடைபெறும். அதாவது தங்க பல்லாக்கில் வரக்கூடிய அழகர் எல்லா நிகழ்ச்சியிலையும் நல்லபடியாக நிறைவடைந்து முடிச்சுட்டு அவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த பூ பல்லாக்கு நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்த நிகழ்ச்சி நள்ளிரவு 2-3 மணிக்கு தான் நடைபெறும். இங்கேருந்து விடைபெற்று அங்கே இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயிலிருந்து விடைபெற்று அழகர் கிளம்புவார். பொதுவாகவே இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில் உள்ள தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு நாகரிகம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருந்தோம்பலில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்போம். யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வீட்டு வாசல்லே போய் அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவோம். அதே மாதிரி அவங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிகள் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம போய் அவங்கள வழி அனுப்பி விட்டு வர்றது நம்மளுடைய வழக்கம். அதே போல தான் கள்ளழகருக்கும் 3 மாவடி பகுதிக்கு அவர் வரும்போது நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் அவர் பிரம்மாண்டமாக வரவேற்று அவரை நகருக்குள்ளே அழைச்சிட்டு வர்றதும், அதே மாதிரி இந்த பூப்பல்லாக்கு நடக்கும்போது அவர் அழகாக அவரையும் அந்த 3 மாவடி வரைக்கும் கொண்டு போய் வழி அனுப்பி விட்டு வரக்கூடிய பழக்கமும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இத்தகைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட சித்திரை திருவிழாவானது இன்றுடன் நிறைவடைகிறது. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இந்த கடந்த ஒரு 15 நாட்களாகவே இந்த திருவிழா கோலங்கள் மதுரையில் பார்க்கப்பட்டிருக்கும். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழாவில் இஸ்லாமியர்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு ரோஸ் மில்க்கு, அந்த மோர், அந்த தண்ணீர்கள் வழங்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது இந்த திருவிழாவில் மட்டும்தான் அந்த சமூக நல்லிணக்கம், பொதுவாகவே அந்த சமத்துவம் பேசக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட திருவிழா இன்றுடன் நிறைவு நினைக்கும் போது எங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் மதுரை மக்களுக்கு வருடம் இந்த கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் மீண்டும் அடுத்த வருடம் இதே திருவிழா கொண்டாட போகிறோம் அவங்க நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் மீண்டும் கிடைக்கும். தொடர்ந்து இந்த திருவிழாவை 15 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தன் தொலைக்காட்சியில் நீங்கள் பல்வேறு ஒளிப்பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 நாட்களாகவே இந்த சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டு இருக்கு. இந்த சிறப்பு தொகுப்பை உங்களுக்காக மிக அழகாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்க நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவருக்கு நேற்று நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ அவருடைய அழகான ஒளிப்பதிவினால தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகன். நன்றி, வணக்கம்.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.